வணக்கம் நண்பர்களே, நாம் சென்சஸ் 2027க்கான வீட்டு கணக்கெடுப்பை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த ஆகஸ்ட் 30 வரையிலும் நமக்கு நேரம் இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து உத்தேசமாக 2027 பிப்ரவரி மாதத்தில் 2ஆம் கட்ட கணக்கெடுப்பு நாம் துவங்க வேண்டியிருக்கும். அதை பற்றி கேட்க வேண்டிய கேள்விகளை பற்றி நேற்று மத்திய உள்துறை அமைச்சகம் ஒரு வினாப்பட்டியலை வெளியிட்டிருக்கின்றது. அந்த வினாப்பட்டியலில் எந்த மாதிரியான கேள்விகள் கேட்கப்படுகின்றது என்பதை பற்றி இப்போது ஒரு பார்வையிடப் போகிறோம். ஏனென்றால் இந்த வினாக்களை பற்றி நாம் நன்றாக தெரிந்து கொண்டால் 2ஆம் கட்ட கணக்கெடுப்பிற்கான பயிற்சிகள் அளிக்கிற போது பயிற்சியாளர்களிடம் அந்த வினா குறித்த ஒரு தெளிவை நாம் பெற்று சிறப்பாக செயல்பட முடியும் என்பதனாலே அந்த வினாப்பட்டியலை இப்போது வாருங்கள் பார்க்கலாம். இந்த கணக்கெடுப்பு எங்கே யாருக்கு செய்ய வேண்டும்? இப்போது முதலாவது வீட்டு கணக்கெடுப்பு எந்த பகுதியில் நாம் செய்தோமோ அதே பகுதியில் தான் நமக்கு 2ஆம் கட்ட கணக்கெடுப்பையும் நிகழ்த்த வேண்டும். ஆனால் இந்த 2ஆம் கட்ட கணக்கெடுப்பின் போது ஒரு குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் இந்த விவரங்களை, அதாவது 40 கேள்விகளை நாம் பதிவு செய்ய. உதாரணமாக ஒரு குடும்பத்தில் 3 பேர் இருந்தால் 3 பேருக்கும் தனித்தனியாக இதை பற்றிய விவரங்களை பதிவு செய்ய வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அந்த கேள்விகள் என்னென்ன வாருங்கள் பார்க்கலாம். ஒன்று, நபரின் பெயர், அந்த குறிப்பிட்ட நபரின் பெயர். குடும்பத் தலைவருக்கும் அவருக்குமான உறவுமுறை என்ன என்பது 2வது கேள்வி. 3வது கேள்வி பாலினம், ஆணா பெண்ணா அல்லது 3ஆம் பாலினத்தாரா என்பதை குறிக்க வேண்டும். 4வது வினாவாக அவருடைய பிறந்த தேதி கேட்கப்படுகிறது. அவருடைய வயது, அதாவது முழுமையான ஆண்டுகளில், அதாவது 21 அப்படின்னு சொன்னாலும் 22 அந்த மாதிரி முழுமையாக போடணும், பின்னங்களில் போடக்கூடாதுங்கிறதுனால தான் முழுமையான ஆண்டுகளில் இந்த பிறந்த தேதியையும் அவருடைய வயதையும் குறிக்க வேண்டும். தற்போதைய திருமண நிலை, திருமணம் ஆனவரா திருமணம் ஆகாதவரா என்பதை குறிக்க வேண்டியிருக்கும். திருமணத்தின் போது வயது, அதாவது அவர்கள் எந்த வயதில் திருமணம் செய்தார்கள் என்பதை அடுத்த கேள்வியாக இருக்கிறது. 7வது கேள்வியாக வாழ்க்கை துணைவருடைய பெயர் என்ன. 8வது கேள்வி அவருடைய தேசியம் என்ன, நாடு என்ன, அது இந்தியா என்பதில் எந்த மாற்றமும் இருக்காது. 9வது கேள்வியாக மதத்தினுடைய பெயர். 10வது கேள்வி பட்டியல் ஜாதியை சேர்ந்தவரா அல்லது பட்டியல் பழங்குடி ஜாதியினை சேர்ந்தவரா என்பதை குறிக்க வேண்டும். 11வது கேள்வி தந்தையினை பற்றிய விவரங்கள். 12 தாயின் விவரங்கள். 13வது கேள்வி மாற்றுத்திறனாளியா இல்லையா என்பது. 14 அவருடைய தாய்மொழி மற்றும் பேசத் தெரிந்த எழுதத் தெரிந்த மொழிகளை பற்றி அந்த 14வது வினா அமையும். 15வது கேள்வி எழுத்தறிவு. எழுத்தறிவு என்றால் நாம் ஃபார்மல் எஜுகேஷனை பற்றியும் டிஜிட்டல் எழுத்தறிவு நிலை, அது எந்த வகையான கேள்வி என்பது இன்னும் நமக்கு தெளிவாக தெரியவில்லை. பயிற்சியிலே அதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். கல்வி நிறுவனத்தில் வருகை நிலை, அட்டன்ஸு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அடுத்து 17வது கேள்வி அவர் பெற்ற உயர்ந்த கல்வி நிலை, அதாவது எந்த அதிகபட்ச படிப்பு எதுவோ அதை குறிப்பிட வேண்டும். அவர் எந்த பிரிவில் எந்த துறையில் அவர் படிச்சிருக்காரு, மெக்கானிக்கல், சிவில் இந்த மாதிரியான துறைகள் அல்லது சட்டம் இந்த மாதிரியான துறைகளில் எந்த துறைகளில் அவர் கல்வி பெற்றிருக்கார் அப்படிங்கிறது 17வது கேள்வி. கடந்த ஆண்டில் எப்போதாவது பணிபுரிந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. இவருடைய பணிபுரிந்த முன்பு எங்கேயாவது பணிபுரிந்திருக்கிறாரா, அவருடைய பொருளாதார நடவடிக்கையின் வகை என்ன. அடுத்தது 20வது கேள்வி தொழில் என்ன தொழில், அவர் தொழில் அதாவது தொழில் சுயதொழிலா வர்த்தகமா அல்லது சேவை சர்வீஸ் செக்டரா என்பதை குறிப்பிட வேண்டும். தொழிலாளியினுடைய வகுப்பு என்ன என்பதையும், பொருளாதார சாராத செயல்பாடுகள், அது குறுகிய காலத்தில், ஓரளவு குறுகிய காலத்தில் அல்லது தொழில் அல்லாதவர்களுக்கு நோ ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அவருடைய பொருளாதாரம் சாராத வேறு செயல்பாடுகள், இந்த வேலை தேடுவது அல்லது வேலைக்கு கிடைப்பது போன்ற கேள்விகள். இந்த தொழில் சம்பந்தப்பட்ட பொருளாதார சம்பந்தப்பட்ட கேள்விகள் நமக்கு பயிற்சி காலத்திலே அவற்றை பற்றி நமக்கு தெளிவுபடுத்துவார்கள். இந்த கேள்வியை மட்டும் இப்போது நாம் தெரிந்து கொள்கிறோம். 30வது கேள்வியாக நிரந்தர வசிப்பிட முகவரி என்ன என்று கேட்கப்பட்டிருக்கிறது. 31 தற்போது உயிருடன் இருக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை. அடுத்தது இதுவரை உயிருடன் பிறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை. இதுவரை உள்ள குழந்தைகள் எத்தனை குழந்தைகள் அப்படிங்கிறத நம்ம கேட்குறோம். கடந்த ஓராண்டில் பிறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை, அதாவது இப்போது திருமணமான பெண்கள்கிட்ட மட்டும் கேட்க வேண்டிய கேள்விகள். கோவிட்-19 தடுப்பூசி போடப்பட்ட இடம், இந்த இடம் என்பது எந்த ஊர்னு எழுதணும், கையில்னு சொல்லக்கூடாது. அடுத்தது மொத்த வங்கி கணக்குகள் எண்ணிக்கை, அந்த நபர் வைத்திருக்கக்கூடிய வங்கி கணக்குகள். சில பேர் 4, 5 என்று வைத்திருப்பார்கள், 2, 3 என்று வைத்திருப்பார்கள், சிலரிடம் இல்லாமல் இருக்கும். அந்த வங்கி கணக்குகளுடைய எண்ணிக்கையை 35வது கேள்வியாக கேட்குறாங்க. அலைபேசி எண், ஃபோன் நம்பர் இருந்தால் அதை குறிப்பிட வேண்டும். ஆதார் எண் இருந்தால் என்று கேட்குறாங்க, ஆதார் எண்ணை குறிப்பிட வேண்டும். அது வாக்காளர் அடையாள அட்டை இருந்தால் நம்ம அந்த வாக்காளர் அடையாளத்தினுடைய எண்ணையும் குறிப்பிடணும். அதே கடவுச்சீட்டு பாஸ்போர்ட் இருந்துச்சா அதனுடைய எண்ணை நாம் குறிப்பிட வேண்டும்.
40வது கேள்வியாக ஓட்டுநர் உரிமம் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா இல்லையா என்பதை குறிப்பிட வேண்டும். இப்படி 40 வினாக்கள் நம்ம கேட்டு அதை பதிவு செய்யணும். ஒரு குடும்பத்தில் ஒவ்வொருவரிடமும் அதை பதிவு செய்ய வேண்டும். இந்த வினாக்களை பற்றி நாம் போதுமான அளவுக்கு தெரிவு பெற வேண்டும். இதையெல்லாம் பார்க்கிற போது இந்த கேள்விகளை பார்க்கிற போது நமக்கு 2வது கட்ட கணக்கெடுப்பானது சவால் நிறைந்ததாக இருக்கும் என்று தான் தோன்றுகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கேள்விகளை பற்றி நாம் இன்னும் நன்றாக தெளிவு பெறுவோம். பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.